ஆழ்கடலில் மட்டுமே வாழும் டூம்ஸ்டே மீன் கரை ஒதுங்கியதால் அச்சம். மெக்சிகோ கடற்கரையில் அரிதாக காணப்படும் இந்த மீன் தோன்றியது பலரையும் வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. பேரழிவுக்கான அறிகுறியா இந்த மீன் ஏன் இவ்வளவு அரிதாக காணப்படுகிறது, அதன் மர்மங்கள் என்ன என்பதை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். மிகவும் மெல்லியதாக சில்வர் நிறத்தில் மின்னக்கூடிய அரிய ஆழ்கடல் உயிரினமான வார்ஃபிஷ் அதாவது துடுப்பு மீன் மெக்சிகோவின் தெற்கு கலிபோர்னியா கடற்கரையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த மீன்கள் ஆழ்கடலில் இருந்து மேற்பரப்புக்கு வருவதே மிக மிக அரிதானது. இது உலகின் மிக நீளமான எலும்பு மீன் வகைகளில் ஒன்றாகும். இதன் உடல் நீளமாகவும் பக்கவாட்டில் தட்டையாகவும் இருக்கும். இதன் முதுகு துடுப்பு தலையில் தொடங்கி வால் வரை நீண்டிருக்கும். இதன் முன் துடுப்புகள் நீண்ட துடுப்பு போன்ற தோற்றத்தை கொண்டிருக்கும். இந்த மீன்கள் பொதுவாக ஆழ்கடலில் வாழ்கின்றன. எனவே அவை மேற்பரப்பில் அரிதாகவே காணப்படுகின்றன. துடுப்பு மீன்கள் பொதுவாக 200 முதல் 1000 மீட்டர் ஆழத்தில் வாழ்கின்றன. அவை ஆழ்கடலின் இருண்ட மற்றும் குளிர்ந்த சூழலில் வாழும் திறன் கொண்டவை. அவை சிறிய மீன்கள், இறால் மற்றும் பிற சிறிய கடல் உயிரினங்களை உணவாக உட்கொள்கின்றன. ஆழ்கடலில் அதிக அழுத்தம் மற்றும் குறைந்த ஒளி இருப்பதால் அவற்றின் உடல் அமைப்பு அதற்கு ஏற்றவாறு அமைந்துள்ளது. கடலின் அடிப்பகுதியில் சுமார் 1000 அடி ஆழத்தில் வசிக்கக்கூடிய மீன்கள் கரை ஒதுங்கியிருப்பது பலருக்கும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. பேரழிவு, இயற்கை பேரிடர் வரக்கூடிய சமயத்தில் மட்டுமே இந்த டூம்ஸ்டே மீன்கள் கரை ஒதுங்கும் என்று புராண கதைகள் கூறுவதால் பலரும் அச்சம் தெரிவித்துள்ளனர். கடந்த 2011ஆம் ஆண்டு ஜப்பான் கடல் பகுதியில் இந்த மீன்கள் கரை ஒதுங்கிய போது அங்கு பெரிய அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டு பெரும் அழிவை ஏற்படுத்தியதாகவும் பலரும் அச்சம் தெரிவித்துள்ளனர். ரியுகு நோ சுகாய் என்றும் இந்த மீன்களை சொல்கிறார்கள். இதற்கு அர்த்தம் என்னவென்றால் கடவுளின் தூதர் என்பதாகும். ஜப்பானிய புராண கதைகளின்படி இந்த மீன்களை இவ்வாறு சொல்கிறார்கள். பல மீனவர்கள் இந்த மீன்களை கெட்ட சகுனமாக கருதுகின்றனர். துடுப்பு மீன்கள் சிறிய மீன்கள் மற்றும் இறால்களை வேட்டையாடி உண்கின்றன. அவை இரையை பிடிக்க நீண்ட துடுப்புகளை பயன்படுத்துகின்றன. துடுப்பு மீன்களின் இனப்பெருக்கம் பற்றி அதிகம் அறியப்படவில்லை. அவை ஆழ்கடலில் முட்டையிடுகின்றன என்று நம்பப்படுகிறது. துடுப்பு மீன்கள் ஆழ்கடலில் வாழும் மீன் என்பதால் அவை மேற்பரப்பில் அரிதாகவே காணப்படுகின்றன. கடல் மேற்பரப்பில் காணப்படும் மீன்கள் நோய்வாய்ப்பட்டோ அல்லது காயமடைந்தோ இருக்கலாம். துடுப்பு மீன்கள் பற்றிய அறிவியல் ஆய்வுகள் ஆழ்கடல் சூழல் மற்றும் மீனின் வாழ்க்கை முறை பற்றி மேலும் அறிய உதவுகின்றன. ஆழ்கடல் ஆய்வு முறைகள் மற்றும் தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் எதிர்காலத்தில் பல புதிய கண்டுபிடிப்புகளை கொண்டு வரலாம். பருவநிலை மாற்றம் காரணமாக கால சூழல் மாறிவரும் நிலையில் ஏதேனும் பெரிய அளவில் இயற்கை பேரிடர் ஏற்பட வாய்ப்பு இருக்குமோ என்ற அச்சத்தில் நெட்டிசன்கள் பலரும் பதிவிட்டு வருகிறார்கள். அதே வேளையில் சிலர் இதனை மறுத்தும் பதிவிட்டுள்ளனர். இந்த மீன் வகைகள் உயிரிழந்தாலோ நோய்வாய்ப்பட்டிருந்தாலோ இப்படி கரை ஒதுங்குவது இயல்புதான் என்று பதிவிட்டிருக்கிறார். நிபுணர்கள் கூறுகையில் கடலின் தன்மை மாறுதல் அதாவது எல் நினோ, லா நினா ஆகியவை காரணமாக கடலில் மாற்றங்கள் ஏற்படும் போது இந்த வகை மீன்கள் அதிக அளவில் வெளியில் தென்படும். தண்ணீரின் வெப்பநிலை, காயங்கள், நோய்வாய்ப்பட்டிருந்தாலோ இவை கரை ஒதுங்க வாய்ப்புள்ளது என்று கூறுகிறார்கள். இந்த யோஆர்ஃபிஷ் காணப்படுவதற்கு சில நாள்களுக்கு முன்புதான் மற்றொரு ஆழ்கடல் இருளில் வசிக்கும் மீனான ஆஞ்சலர் மீன் ஸ்பெயினில் உள்ள கேனரி தீவுகள் அருகில் கடற்மேற்பரப்பில் கண்டறியப்பட்டது. ஃபைண்டிங் நீமோ திரைப்படத்தில் தலையில் பல்புடன் காட்டப்படும் மீன்தான் அது. நிஜத்தில் 6 இன்ச் அளவுதான் இருக்கும். அந்த மீனின் வீடியோ சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது. அந்த மீன் மேற்பரப்புக்கு வரவில்லை என்றால் அதற்கு சூரியன் என்ற ஒளி மூலம் இருப்பது வாழ்நாள் முழுமைக்கும் தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆழ்கடல் மீன்கள் இப்படி கடலின் மேற்பரப்புக்கு வருவது மிக மிக அரிதானது. ஆழ்கடலில் ஏற்படும் மாற்றங்கள் இந்த மீன்கள் மேற்பரப்புக்கு வர காரணமாக இருக்கலாம் என நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். துடுப்பு மீன் ஆழ்கடலின் அதிசயங்களில் ஒன்று. அதன் மர்மங்கள் இன்னும் முழுமையாக அறியப்படவில்லை. மெக்சிகோ கடற்கரையில் இந்த மீன் தோன்றியது ஆழ்கடல் ஆய்வுகளின் முக்கியத்துவத்தை உணர்த்துகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.